தாவேகாவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டமானது மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற இருக்கிறது. சரியாக 10 மணி அளவில் துவங்கக்கூடிய இந்த கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதேபோன்று தற்பொழுது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் தொடர்பான அந்த தீர்மானத்தை பார்த்தோமேனால் முன்மொழிய இருக்கிறார்கள். அதேபோன்று தொடர்ந்து பெண்கள் பார்த்தோமேனால் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கோயமுத்தூரில் தனியார் கல்லூரி மாணவி பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் அதை கண்டித்து ஒரு முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இங்கு தொண்டர்கள் வருகை தர இருக்கிறார்கள். காலை முதலே தொண்டர்கள் இந்த பகுதியில் வருகை தர இருக்கிறார்கள். அதேபோன்று பேனர் உள்ளிட்டவை வைப்பதற்கு இந்த பகுதியில் அனுமதியானது தற்பொழுது மறுக்கப்பட்டு வருகிறது. முழுவதுமாக தற்பொழுது பவுன்சர்களின் கட்டுப்பாட்டில் இந்த தனியார் நட்சத்திர விடுதி கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அடையாள அட்டை இல்லாதவர்களுக்கு தொடர்ந்து அனுமதியானது மறுக்கப்பட்டு வருகிறது. அடையாள அட்டை மற்றும் கார் பாஸ் இருக்கவர்களுக்கு மட்டுமே அனுமதியானது உள்ளே அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கக்கூடியவர்கள் அழைப்பு கடிதத்தினை கொண்டு வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம் என்றும் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை கழகம் அறிவுறுத்தியிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது தொண்டர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பொதுக்குழுவில் முதன்முறையாக விஜய் அவர்கள் பேச இருக்கிறார். கரூர் சம்பவத்திற்கு பிறகு தற்பொழுது வரை விஜய் அவர்கள் எந்த ஒரு உரையும் ஆற்றவில்லை. பொதுவெளியில் அவர் பேசவில்லை. வீடியோவாக மட்டுமே அவர் பதிவை வெளியிட்டிருந்த நிலையில் விஜய் அவர்களுடைய உரை எவ்வாறு இருக்கும் என்றுதான் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் மட்டுமல்லாது தமிழக மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அவர் கரூர் சம்பவம் குறித்து ஒரு உருக்கமான ஒரு உரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பின்பு மற்ற முக்கிய பிரச்சனைகள் குறித்து, அதாவது கருத்துரிமையை நசுக்கக்கூடிய திமுக அரசை கண்டித்து தீர்மானம் கொண்டு வரப்பட இருக்கிறது. அதே போன்று கச்சத்தீவை மீட்க வேண்டும். தொடர்ந்து மீனவர்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். இலங்கை கடற்படையால் 35 மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பார்த்தோமேனால் இலங்கையை கண்டித்தும் அதே போன்று மத்திய அரசும் தமிழக அரசும் இதற்கு போதிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தியும் ஒரு 12 தீர்மானங்கள் கொண்டுவரப்பட இருக்கிறது. அதே போன்று இதில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கூட்டணி குறித்து அதிகாரமானது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு வழங்கப்படும் என தெரிய வருகிறது. கூட்டணி குறித்த முடிவினை நான் பார்த்துக்கொள்கிறேன். நீங்கள் கட்சிக்கான அந்த பணிகளை தொடர்ந்து ஆற்றி வருங்கள். அதே போன்று மக்கள் பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் குரல் எழுப்ப வேண்டும். அதே போன்று உங்களுடைய அந்த சுற்று வட்டாரங்களில் இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் குரல் எழுப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்தும் இதில் பேசப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழகத்தின் அந்த பொதுச் செயலாளர் காலை முதலே இங்கே வருகை தந்திருக்கிறார். அவர் ஊடகங்களுக்கு எந்த ஒரு செய்தியையும் சொல்லவில்லை. தற்பொழுது வரை தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த நிர்வாகிகளோ அல்லது தொண்டர்களோ பேட்டியளிக்க மறுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. விஜய் அவர்களுடைய உரை எப்படி இருக்கும் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் தருணுடன் சிவராமன், ஜி தமிழ் நியூஸ்.